ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஒரு 36 இன்ச்சு நார்மல் ப்ளஸ் கட்டிங் வீடியோ பார்ப்போம். இது பார்த்திங்கன்னா 1 மீட்ரு துணி எடுத்திருக்கோம். அதில் பார்த்திங்கன்னா அந்த மடிப்பு சைடு நம்ம பக்கம் வர மாரி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இந்த ஓரத்தில் பார்த்திங்கன்னா பிசு இல்லாமல் ஒரு ஸ்கேல் வச்சு ஃபஸ்ட்டு ஒரு கோடு வச்சுக்கோங்க. அதுலேருந்து பார்த்திங்கன்னா அடிப்பக்கம் மடித்து கொடுத்துக்கு ஒரு 2 இன்ச்சு டேப் வச்சு அளந்துக்குங்க. அளந்துக்கிட்டு ஒரு மார்க் பண்ணிக்கங்க. இதுமாரி 2 சைடும் டேப் வச்சு மார்க் பண்ணிவிட்டு அதில் பார்த்தீங்கன்னா ஸ்கேல் வச்சு ஒரு கோடு வச்சுங்க. ஓகே, அதுக்கப்புறமா நம்ம ப்ளவுஸோட ஹைட்டு பார்ப்போம். அந்த 2 இன்ச்சு மடிப்பு விட்ருப்போம். அது சேர்க்காத அதிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 14 இன்ச்சு ஹைட்டு பார்த்திங்கன்னா ப்ளவுஸோட ஹைட்டு 14 இன்ச்சு. அதை அளவு வச்சு ஒரு மார்க் பண்ணிக்கங்க. இதுமாரி 2 சைடுமே போய் கொஞ்சம் மார்க் பண்ணுங்கள். அப்போ தான் கோடு ஒரே அளவில் கரெக்டாக நேராக வரும். இல்லைனா கிராஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுமாரி 2 பக்கமும் அதுமாரி மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேல் வச்சு கோடு வச்சுங்க. பக்கத்தில் இன்னொரு கோடு ஒரு 1/4 இன்ச்சு நம்ம ஷோல்ட்ரு எவ்வளோ பிடிச்சி தைப்போமோ அதுக்கு தகுந்த மாதிரி 1/4 இன்ச்சு இல்லை 1/2 இன்ச்சு நம்ம எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்கேல் வச்சு கோடு வச்சுங்க. வச்சுட்டு பார்த்திங்கன்னா இப்போ ஷோல்ட்ரு சைடு நம்ம கழுத்தோட அகலம் பார்த்திங்கன்னா இது ஒரு 3 இன்ச்சு வச்சுங்க. கரெக்டாக இருக்கும். கரெக்டான அளவு 3 இன்ச்சு. அதுக்கப்புறமா ஷோல்ட்ரு அகலம் பார்த்திங்கன்னா 2, தையலுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1/2 சேர்த்து விட்டுருங்க. அதே மாதிரி நம்ம ஆம்கோடைய ஹைட்டு பார்த்திங்கன்னா 5.5 அதையும் மார்க் பண்ணிவிட்டு நேராக ஸ்கேல் வச்சு கோடு வச்சுங்க. அதுமாதிரி ஷோல்டர்லேருந்தும் கோடு வச்சு இதுமாதிரி பாக்ஸ் போட்டுருங்க. போட்டுக்கிட்டு பார்த்திங்கன்னா டேப்லேருந்து நம்ம ஆம்கோலுக்கு அந்த வளைவர இடத்துக்கு ஒரு 1.25 அளவுக்கு நம்ம ஒரு ஓகே, இது பார்த்திங்கன்னா ஜஸ்டோட அகலம் மார்பு சுற்றளவு அதில் 4 டிவைட் பண்ணி 36 இன்ச்சு 4 டிவைட் பண்ணோம்னா 8.5 வருது. 8.5 அளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு நம்ம இந்த ஆம்கோலுக்கு வளையிற இடத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1.25 இன்ச்சு கேப் விட்டு நம்ம இந்த ரவுண்ட் ஸ்கேல் வச்சு கரெக்டாக இதில் ஜாயிண்ட் ஆகிற மாதிரி ஒரு வளைவாக கோடு வச்சுக்கோங்க. அதில் பார்த்திங்கன்னா 1.25 அளவு கேப் இருக்கணும். அப்போ தான் கரெக்டாக வரும், சுருக்கம் இல்லாத. அப்புறமா இந்த டேப் வச்சு ஆம்கோலுக்கு நம்ம எவ்வளோ அளவு எடுத்துருக்கோமோ அதை கரெக்டாக அளந்து பாருங்கள். கரெக்டாக 8 வருது. ஆம்கோலுக்கு 8, முழு சுற்றளவு பார்த்திங்கன்னா 16, அதில் பாதி பார்த்திங்கன்னா 8 கரெக்டாக இருக்கும். எடுத்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பின் கழுத்தோட இறக்கம் பார்த்திங்கன்னா 9 இன்ச்சு அதை அளவு வச்சு தையலுக்கு ஒரு 1/4 இன்ச்சு சேர்த்து மார்க் பண்ணிங்க. இப்போ மேலேருந்து ஷோல்டர்லேருந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 9 இன்ச்சு வரும். நம்ம அந்தந்த கஸ்டமருக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ இறக்கம் கேட்குறாங்களோ அது தகுந்த வச்சுக்கோங்க. ஒரு சில பேர் கம்மியாக கேட்பாங்க, ஒரு சில பேர் அதிகமாக கேட்பாங்க. அதுக்கு தகுந்த நம்ம அளவு வச்சுக்கலாம். இதில் நம்ம கரெக்டான அளவுன்னு எதுவும் கிடையாது. ஓகே, மேலே ஷோல்டர்லேருந்து கீழே அந்த கழுத்தோட இறக்கத்துக்கு தகுந்த மாரி இதுமாரி ஒரு பாக்ஸ் போட்டுங்க. அதில் பார்த்திங்கன்னா இந்த ஆர்ம் ஸ்கேல் வச்சு கரெக்டாக ரவுண்ட் ஷேப்பில் இதுமாரி அவங்க கழுத்து ரவுண்ட் கழுத்து தான் கட்டுறாங்க. அழகாக இதுமாரி போட்டு வச்சுங்க. கீழே இடுப்பு பார்த்திங்கன்னா இடுப்போட அளவு பார்த்திங்கன்னா அது அளவு ஜாக்கெட்டு வச்சுருக்கோம். அதில் பார்த்திங்கன்னா அதுமாரி இடுப்போட அகலம் 2ஆக மடித்து கரெக்டாக எவ்வளோ லென்த்து வருதுன்னு பார்த்துங்க.
பார்த்துக்கிட்டு அதில் ஒரு 1/4 இன்ச்சு கேப்பில் இன்னும் ஒரு கோடு வச்சுங்க. அது ஏன்னா அந்த டாட் பிடிப்போம், பேக் சைடில் டாட் பிடிப்போம், அதுக்காக அந்த அளவு. அதுமாரி மேலே ஷோல்டருக்கு ஆம்கோலுக்கு எல்லாத்துக்குமே அளவு பார்த்துங்க. அதேமாரி நம்ம நறுக்கும்போது கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச்சு கம்மியாக கேப் விட்டு கொஞ்சம் நறுக்குங்க. அப்போ தான் வந்து தையல் பட்டு எடுக்கிறது கரெக்டாக இருக்கும் அந்த சைடு. ஓகே, அந்த ஓரத்தில் பார்த்தீங்கன்னா ஆம்கோல்லேருந்து கீழே இடுப்பு சைடுக்கு இதுமாரி ஒரு கோடு வச்சுக்கிங்க. அந்த அளவு வச்சு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 இன்ச்சு கேப் விட்டு அது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா தையல் போடுவோம். அதுக்காக ஒரு 1.5 இன்ச்சு கேப்பில் இன்னொரு கோடு வச்சுக்கிங்க. இப்போ நம்ம கரெக்டான அந்த மார்க் பண்ணிருப்போம் அந்த அளவில் வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்கோலை வச்சு கரெக்டாக நறுக்கி எடுத்துக்கங்க. கீழே மடிக்கிறதுக்கு 2 இன்ச்சு விட்ருப்போம். அதேமாரி இந்த சைடில் வந்து 1.5 இன்ச்சு இருக்குன்னா அந்த எக்ஸ்ட்ரா தையல் 2-3 தையல் போடுவோம். அதுக்காக அந்த அளவுலாம் விட்டு நறுக்குங்க. அதுமாரி மேலே ஷோல்டரும் பார்த்திங்கன்னா மடித்து தைக்கிறதுக்கு ஒரு 1/4 இன்ச்சு இல்லை 1/2 இன்ச்சு விட்டுருப்போம். அந்த அளவு கட் பண்ணி எடுத்துக்கங்க. இதுமாரி கரெக்டாக அந்த ஆம்கோல்கிட்ட இதுமாரி நல்லா வளைவாக ஒரே சைஸாக கட் பண்ணி எடுத்துக்கங்க. மீதி இருக்கிற துணியை அப்படியே நேராக கட் பண்ணி எடுத்துங்க. அந்த துணி எதுக்குன்னா நம்ம கீழே வந்து பெல்ட் அட்டாச் பண்ணுவோம். ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு கீழே பெல்ட் அட்டாச் பண்ணுவோம். அதுக்கு அந்த துணி கரெக்டாக இருக்கும். எப்பவுமே இதுமாரி நறுக்குனீங்கன்னா அந்த சைடில் அந்த துணி கரெக்டாக இருக்கும். அதுமாரி கட் பண்ணி எடுத்துக்கங்க. ஓகே, பேக் பார்ட் முடிஞ்சிச்சு. பேக் பார்ட்டில் இன்னும் அந்த கழுத்து நம்ம போட்டிருப்போம், அதில் இன்னும் கட் பண்ணல. அதுமாரி அதுக்கு நேராக கரெக்டாக மார்க் பண்ணிருப்போம், அதில் வந்து கரெக்டாக இதுமாரி கட் பண்ணி எடுத்துக்கங்க. ஓகே, பேக் பார்ட் முடிஞ்சிச்சு. அடுத்தது அந்த கட் பண்ண துணியிலே பார்த்தீங்கன்னா 2 பார்ட்டு அப்படியே வச்சு பார்க்கலாம். அது அப்படியே பரட்டி இப்படி மேல் பக்கம் விட்டுருங்க. இப்போ எப்படின்னா அந்த ஹோல்டிங் சைடு மேலே இருக்கிற மாதிரியும் அந்த ஓப்பன் சைடு வந்து நம்ம சைடு இருக்கிற மாதிரி அதுமாரி பரட்டி வச்சுக்கணும். அதுமாரி வச்சிங்கன்னா அந்த கேப்பில் வந்து நம்ம பேக் பார்ட் வைக்கிறது கரெக்டாக இருக்கும். துணி கரெக்டாக இதுமாரி கட்டிங் பண்ணிங்கன்னா துணி கரெக்டாக பற்றும், இல்லைனா துணி பத்தாத போயிடும். இதுமாரி அந்த துணியில் பார்த்தீங்கன்னா பேக் பார்ட் வச்சுக்கிங்க. சாதமாக இதுமாரி வச்சு விட்டுங்க. வச்சுக்கிட்டு இதுமாரி அந்த ஃப்ரண்ட் பார்ட்டு பேக் பார்ட்டு மேலே ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு இதுமாரி அந்தந்த அளவுக்கிட்டையும் கரெக்டாக மார்க்கர் வச்சு இதுமாரி மார்க் பண்ணிக்கோங்க. இந்த ஷோல்டர்கிட்ட ஆம்கோல்கிட்ட மார்க் பண்ணிவிட்டு இதுமாரி சைடில் பார்த்தீங்கன்னா அந்த துணியோட ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுக்குங்க. ஏன்னா நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டு டாட் பிடிக்கிறதுக்கு அப்போ அந்த துணி சேம் ஆகிடும். 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு பிடி வச்சுக்கோங்க. அதுமாரி இந்த கழுத்து சைடு பார்த்தீங்கன்னா 1/4 இன்ச்சு கம்மி பண்ணிக்கணும். அவங்க 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விடணும். அந்த சைடில் இந்த சைடு கழுத்து சைடு பார்த்தீங்கன்னா 1/4 இன்ச்சு கம்மி பண்ணிக்கணும். அதுமாரி கம்மி பண்ணிவிட்டு ஸ்கேல் வச்சு போட்டு வச்சுங்க நேராக. அதுமாதிரி மார்க் பண்ண இடம் ஃபுல்லாக போட்டு வச்சுக்கிங்க. மேலே ஷோல்டருக்கு மார்க் பண்ணிருப்போம், தையலுக்கு சேர்த்து தான் விட்ருப்போம். அதனால் அதை கரெக்டாக நேராக போட்டு வச்சுக்கலாம். இதில் தையலுக்கு சேர்த்து விட வேணாம். ஏன்னா பேக் பார்ட்டில் போடும்போது தையலுக்கு சேர்த்து தான் அதில் மார்க் பண்ணிருப்போம். அதேமாதிரி ஆம்கோல் சைடு மார்க் பண்ணி இதுமாரி ஷோல்டர் சைடில் மார்க் பண்ணி போட்டு வச்சுக்கோங்க. இந்த ஃப்ரண்ட் பார்ட் ஆம்கோல்கிட்ட பார்த்தீங்கன்னா பேக் பார்ட்டில் வந்து நம்ம 1.2 விட்ருப்போம். இதில் அவ்வளோ கூட தேவையில்லை. இதில் வந்து ஒரு 1/2 இன்ச்சு விட்டாலே போதும். இதுமாரி ரஃபாக கொஞ்சம் நான் சும்மா வளைவாக எடுத்துக்கிறேன். அதுமாரி கழுத்து பார்த்தீங்கன்னா லென்த்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 இன்ச்சு விட்டுருங்க. இது கரெக்டான அளவு. 36 இன்ச்சுக்கு முன்பக்கம் கழுத்து வந்து ஒரு 6 இன்ச்சு கரெக்டான அளவு. அதுமாரி எடுத்துக்கிட்டு அந்த இடத்தையும் கொஞ்சம் நல்லா யூ ஷேப்பில் வளைவாக அப்படியே போட்டு வச்சுக்கோங்க. இதில் ஷோல்டர்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு
முன்பக்கம் கிராஸுக்கு பார்த்தீங்கன்னா 1 இன்ச்சு இதுமாரி மார்க் பண்ணிட்டு டேப் வச்சு கீழே இறக்கம் பார்த்தீங்கன்னா 13.5. நம்ம எல்லாத்தையுமே முன் கழுத்து கிராஸ் பார்த்தீங்கன்னா 13.5 கரெக்டான அளவாக இருக்கும். இந்த 36 இன்ச்சு ப்ளவுஸ் வலிக்கும் 13 அளவு கரெக்டாக இருக்கும். அந்த அளவு நடு சென்டரை வச்சு இந்த 2 சைடுமே ஒரு மார்க் பண்ணிக்கிங்க. இந்தாண்ட சைடு பட்டி சைடு அங்கான சைடு மார்க் பண்ணிவிட்டு அதிலேருந்து ஒரு 2 இன்ச்சு குறைச்சி வைங்க. ஏன்னா அந்த இடத்த வந்து பெல்ட்டு ஜாயின் பண்ணணும். அதனால் ஒரு 2 இன்ச்சு குறைச்சி இதுமாரி மார்க் பண்ணிங்க. 2 இன்ச்சு குறைச்சி வச்சுக்கிங்க. இப்போ நம்ம நடு சென்ட்ரு மார்க் பண்ணுறப்போ அதிலேருந்து அந்த 2 இன்ச்சு குறைச்சி வச்சோம் பார்த்தீங்க, அதில் கிராஸாக கூட எடுத்து வச்சுக்கிங்க. மார்க் பண்ணிங்க. இதுமாரி கிராஸாக எடுத்துக்கங்க. அப்போ தான் வந்து டாட் பிடிச்சோம்னா அந்த பெல்ட்டில் வந்து கரெக்டாக உட்காரும். பாருங்கள், எல்லோரும் ஷார்ப்பாக இருக்கும். இதுமாதிரி மார்க் பண்ணிட்டு சும்மா ஒரு 1/4 இன்ச்சு உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. ஏன்னா அது வந்து டாட் பிடிக்கும்போது கொஞ்சம் நம்மளுக்கு துணி கரெக்டாக வரும். சும்மா லைட்டாக ஒரு 1/4 இன்ச்சு வச்சுக்கிட்டு இப்போ தனியாக கட் பண்ணி எடுத்துக்குவோம். இங்காண்ட துணி எதுக்குன்னா நம்ம கைக்கு தேவைப்படும். அதனால் இது தனியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, தனியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அது இப்போ நம்ம மார்க் பண்ண இடம் ஃபுல்லாக அப்படியே 10 ரூபாயெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது மேக்ஸிமம் கஸ்டமருக்கு நல்லா புரியும்படின்றதால கொஞ்சம் நிறுத்தி தெளிவாக சொல்லிட்டுருக்கேன். இதுமாதிரி ஆம்கோல்கிட்ட ஒரு 1/2 இன்ச்சு அந்த வளர இடத்த இருந்தால் போதும். அப்போ தான் வந்து முன்பக்கம் சுருக்கம் இல்லாத இருக்கும். ஜாக்கெட் போடும்போது அதில் துணி எக்ஸ்ட்ரா போட்டிங்கன்னா சுருக்கம் விடும். அதுமாரி போட்டுங்க. கழுத்து சைடு அதுமாரி நல்லா கீழே இறக்கி இதுமாரி யூ ஷேப்பில் இறக்கி எடுத்துங்க. இப்போ தான் போடும்போது நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. முன்பக்கம் இதுமாரி ஒரு 1/4 இன்ச்சு கம்மியாக எடுத்துக்கங்க. ஏன்னா அதில் வந்து தான் ஷோல்ட்ரு அந்த லூஸ் வரதுக்கு வரணும். அதுமாரி எடுத்து கொஞ்சமாக இந்த டபுள் துணி அதில் ஃபோல்டிங் போட்டிருக்கோம். போட்டு எடுத்தாச்சு. இப்போ ரெண்டு பார்ட் முடிஞ்சிச்சு. அடுத்தது நம்ம எக்ஸ்ட்ரா இருந்துச்சு அது டபுளாக ஃபுல் பண்ணிங்க. அது ஏற்கனவே டபுளாக தான் இருக்கும். திருப்பி தான் டபுளாக மடித்து போட்டுங்க. மொத்தம் அதில் 4 பீஸ் வரும் மாரி. கைக்கு இது 2 கைக்கு 4 பீஸ் வரும். மடித்து போட்டு கார்னரில் வந்து ஒரு 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு கேப் விட்டு ஒரு போடு. அது வந்து மடித்து தைக்கிறதுக்கு தையலுக்கு அந்த கேப்பு. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா கையோட லென்த்து 5.5. கஸ்டமர் எவ்வளோ லென்த்து கேட்குறாங்களோ அது தகுந்த வச்சுக்கோங்க. நம்மளுக்கு வந்து 5.5 இருக்குதுங்க. அதுமாரி 2 சைடும் மார்க் பண்ணிட்டு ஒரு போடு வச்சுக்கோங்க. மடித்து தைக்கிறது கை மடித்து இது பண்ணால் ஒரு 1.5 இன்ச்சு. இந்த ஸ்கேலோட அகலம் 1.5 இன்ச்சு கரெக்டாக இருக்கும். அதெல்லாம் போய் விட்டுக்கிறேன். கையோட அகலம் பார்த்தீங்கன்னா 6.5. அதை வச்சு மார்க் பண்ணிங்க. 6 இருக்குது. அதுலேருந்து இந்த சைடு பார்த்தீங்கன்னா அங்கே 6.5னா ஒரு 1 இன்ச்சு சேர்த்து வச்சுங்க. 7.5 மாரி சேர்த்து வச்சு அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 இன்ச்சு லெஸ் பண்ணணும். லெஸ் பண்ணி ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் சிம்பிள் மாரி போட்டுங்க. போட்டுக்கிட்டு இந்த சைடில் ஒரு 1.5 இன்ச்சு கேப் விட்டு ஒரு மார்க் பண்ணிங்க. அந்த 1.5 இன்ச்சுக்கும் இந்த ப்ளஸ் சிம்பிளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த ஆம் ஸ்கேல் வச்சு ஸ்கேல் எடுத்துக்கங்க. ஆம் ஸ்கேல் வச்சு கரெக்டாக அதுக்கு ஜாயின் ஆகிற மாரி போடுங்க. கைக்கு இதுமாரி கேப் விட்டு போடுங்க. போட்டிங்கன்னா கரெக்டாக நெச்சின்னு உட்காரும் கை. எப்பவுமே இதுமாரி 2.5 இந்த அளவு பார்த்தீங்கன்னா 2.5 இன்ச்சு இதுமாரி லெஸ் பண்ணி வச்சுக்கிங்க. இப்போ அதுக்கு நம்ம கரெக்டாக இருக்கணும் செக் பண்ணுறதுக்காக நம்ம பேக் பார்ட் எடுத்துப்போம். பேக் பார்ட்லேயும் ஷோல்ட்ரு மடித்து தைக்கிறதுக்கும் இங்கே வந்து தையல் விடுறதுக்கும் வந்து நம்ம அந்த அளவு எடுத்துருப்போம். அதை லெஸ் பண்ணிவிட்டு இதுமாரி வச்சு பாருங்கள் கரெக்டாக இருக்கான்னு. வச்சு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ப்ளஸ் சிம்பிள் கிட்ட வருது. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வருது. நம்ம அந்த பேக் பார்ட் தான் கரெக்டான அளவு. அதனால் அது அந்த அளவு என்ன இருக்கோ அது கையில் வந்து மார்க் பண்ணிக்கங்க. மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேல் வச்சு ஒரு கோடு வச்சுக்கோங்க.
இது வந்து கரெக்டான அளவு. இதுக்கப்புறம் நம்ம தையலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 இன்ச்சு கேப் விட்டுருங்க. அந்தாண்ட துணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பத்தலை, அதை நம்ம பார்த்து லாஸ்ட்டாக பார்த்துக்கலாம். அது தையலுக்கு தான் தேவை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கோடு வச்சுருப்போம், அது வந்து கரெக்டான அளவு. அதை விட்டு ஒரு 1/4 இன்ச்சு தள்ளி தான் நம்ம வந்து கட் பண்ணணும். அந்த கோட்லேயே அதை கட் பண்ணிடக்கூடாது. ஏன்னா அது மடித்து தைக்கிற தையலுக்கு அந்த அளவு விட்ருப்போம். அதுமாரி இங்கான கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுமாரி அந்த கை மடிக்கிற இடத்த இதுமாரி ஒரு சின்ன நாச்சு கொடுத்துக்குங்க. அப்போ தான் நம்மளுக்கு அடையாளம் தெரியும் கரெக்டாக. மடிக்கிற இடத்த இப்போ பார்த்திங்கன்னா 4 துணி இருக்கும். டபுள் டைட்டாக. ஓகே, அடுத்தது நம்ம ஏற்கனவே அந்த கீழே அட்டாச் பண்ணுறது பெல்ட்டுக்கு நம்ம துணி கட் பண்ணிருப்போம். அதில் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம அளவு கரெக்டான அளவு எடுத்துக்குவோம். ஹைட்டு பார்த்திங்கன்னா ஒரு 5 இன்ச்சு வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஓரளவுக்கு அது தரணும் பத்தும். பெல்ட்டுக்கு 5 இன்ச்சு கரெக்டாக ஓரளவுக்கு பத்தும் ஹைட்டு. எடுத்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரண்ட்டு பார்ட்டு எவ்வளோ லென்த் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு அந்த மார்க் பண்ணிட்டு அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து நம்ம கட்டி 2 சைடும், அதாவது பெல்ட் வந்து 2 சைடும் அட்டாச் பண்ணணும். அது ஒரு சைடு தான் எடுத்துருக்கோம். ஒரு சைடுக்கு 2 கிளாத் வேணும், டபுள் கிளாத்து. அதேமாரி 2 சைடும் பார்த்திங்கன்னா 4 கிளாத் வேணும். இப்போ எக்ஸ்ட்ரா துணியில் வந்து திருப்பியும் அந்த அளவு மேலே வச்சு இன்னொரு பெல்ட்டுக்கும் சேர்த்து எடுத்துக்கலாம். இதுமாரி மேலே வச்சு அந்த அளவுக்கு கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ 2 சைடு பெல்ட்டுக்கும் நம்ம எடுத்தாச்சு. மொத்தம் அதில் பார்த்திங்கன்னா இப்போ 4 கிளாத் இருக்கும். ஒரு சைடுக்கு 2 கிளாத் நிற்கி சேர்த்து எடுத்தாச்சு. இப்போ பெல்ட் எடுத்தாச்சு, கையும் கட் பண்ணி எடுத்துருக்கோம். ஃப்ரண்ட் பார்ட்டு அடிஷ்னலாக பேக் பார்ட் எடுத்தாச்சு. இவ்வளோதான், ப்ளவுஸுக்கு இவ்வளோதான். இதுமாரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, பாய்.